ஒன்றும் இல்லை, அவரு என்னுடைய அன்பு நண்பர் சொன்ன மாதிரி சேட்டலைட்ல போய் பார்த்தேன். என்ன பண்ணாலும் திருப்பி கட்சி எழுந்து நிற்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால பொதுக்குழுக்கு முன்னாடியே ராஜினாமா பண்ணிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா அதுதான் வேணுமா இருக்கு. தொண்டர்கள் விரும்புறாங்க, அதை புரிஞ்சுக்கணும். எல்லா தொண்டர்களும் ஏத்துக்கல எடப்பாடி பழனிசாமிய. பொதுக்குழுக்கு போகும்போது செல்லாம போயிடும். அப்புறம் எனக்கு ஜீவா ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர், நண்பர். அவரை நான் அன்போட கேட்டுக்கிறேன், நீங்க 1000 சொல்லுங்க, ஒரு தலைமை ஒருவர் தாங்குவது அல்ல, பலர் தாங்குவார்கள். தலைவர் இருக்கும்போது பொதுச் செயலாளர் பாவூசா இருந்தார், மாத்தி மாத்தி கொடுத்தார் எல்லாத்துக்கும். அப்படித்தான் பார்க்க முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த விவாதத்துல நான் பாக்குறேன், தமிழ் முதல்ல கரெக்டா மென்ஷன் பண்ணாரு, இன்னைக்கு அந்த இதுல வரலையே, பேட்டியில சொல்லியே. தாவேகாவோட போய் சேர வேண்டிய அவசியம் இவர்களுக்கு இல்லை. கட்சியை காப்பாற்றணும், கட்சியை காப்பாற்றணும் உண்மையா நினைச்சாங்கன்னா பழனிசாமியை ஒதுக்கி தூரமா வச்சுட்டு தொடர்ந்து அதிமுகவினுடைய மேல், அதிமுக எப்படி மேல கொண்டு வரணும்ன்ற ஒரு முனைப்புல செயல்படணுமே விட்டு அவர்கள் அதை செயல்படுத்த போகக்கூடாது, அங்க சேரணும்னு நினைக்கக்கூடாது. அவர் விஜய் இவர்களை சேர்த்துக் கொள்ள முயலக்கூடாது. இதுதான் உண்மையா இருக்கும். இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, இவர் திமுகவோட கூட்டணி போலாமான்னு கேட்கிறாரு. காலங்காலமா யார் எதிர்த்து அரசியல் பண்ணுமோ அவங்க கூட கூட்டணி போலான்னு சொல்லும் போது பேரதிர்ச்சியா இருக்கு. அதுக்கு தாவேகா கூட கூட்டணி போயிடலாமேன்னு கேட்கிறாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கே அப்படி ஒரு எண்ணம் இருக்கும்போது இவங்க சொல்றதை எப்படி நிராகரிக்கிறது? சார் அது இல்ல, நான் உண்மையை பேசிட்டு இருக்கேன், கவலையே படல. நான் முதலமைச்சர் ஆகணும்னு ஏன் முடிவு பண்ணீங்க? 3வது இடத்துல இருக்க நீங்க. தினகரன் எடுத்துட்டு போய் கவர்னர்கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறாரு, எஸ் காமராஜ் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து. அந்த கம்ப்ளைண்ட்ல சட்டசபையில தலைவரா தேர்ந்தெடுத்துட்டு முதலமைச்சர் ஆவறதுக்காக இந்த லெட்டர் கொடுக்குறோம்னு சொல்லி கூட்டணியில் இருக்க கட்சியில அந்த லெட்டர் காமராஜ் எழுதிருந்த ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு லெட்டர், அதை கொண்டு போய் சப்மிட் பண்ணா அப்ப எந்த தைரியத்துல நீங்க முதலமைச்சர் ஆவீங்க? எப்படி வர முடியும்? அப்ப திமுக துணையெல்லாம் வந்துருவீங்களா? அப்போ டி.கே.எஸ். இளங்கோவன் என்கின்ற அந்த செய்தி தொடர்பாளர் திமுகவில் தலைவர் எது சொன்னாலும் ஏத்துக்கணும், தலைவர் எந்த முடிவு எடுத்தாலும் நம்ம ஏத்துக்கிற நிலைமையில் இருக்கணும், நமக்கு ஒரு ஆதரவு ஆட்சி அமைக்கவும் முடியும்னு முதல் நாள் சொன்னாரா இல்லையா? மறுநாள் அதுல மாறினார் அவர், இல்ல அது பொருள் அப்படி இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னார். நீங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாம், ஆனா உங்களை எதிர்த்து இப்ப வெளியில வந்துட்டாங்கன்னா அவங்க தாவேகால அமைச்சர் ஆகக்கூடாது. அது கரெக்ட் தாங்க, அமைச்சர் ஆகக்கூடாது, அதுல தப்பே கிடையாது. நீங்க ட்ரை பண்ணதும் தப்பு தானே, எப்படியாவது முதலமைச்சரா வரணும்னு. அத எல்லாருக்கும் வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு, யாருக்கு தெரியல இப்போது. அதுல என்ன மாற்றம் இருக்கு? எப்படியாவது வரணும்னு திமுக உதவியோட வரணும்னு ஏன் சார் நீங்க நினைச்சீங்க? தாவேகா புது கட்சி, தாவேகா அந்த தப்ப பண்ணிடக்கூடாதுன்னா, அவர்கள் எங்க கொள்கை எதிரி பிஜேபின்னு சொன்னாங்க, அந்த அலையன்ஸ்ல இருந்து அவங்க வந்திருக்காங்க. வேணா ராஜினாமா பண்ணிட்டு நிக்கட்டும், தாவேகா சப்போர்ட் பண்ணிட்டோம், அது வேற மாதிரி ரிசல்ட்டா போய் முடியட்டும் தமிழ். ஆனா வெரி கிளியர், அப்படி இல்லாத ஒண்ண ரொம்ப சேரவே போகுது தாவேகாவுடன் சொன்னா, இது வரைக்கும் தாவேகா தலைவர் விஜய் சொல்லவில்லை, கடிதம் கொடுக்கவில்லை, உங்களை ஆதரவு வேண்டும் என்று கேட்கவில்லை. இது இத்தனையும் நடந்திருக்கிறது. ஆகவே பின்னாடி பேசிட்டாங்க, திரைமறைவுல பேசிட்டாங்கன்னா எல்லாம் முன்னாடி வரட்டும். நான் என்ன சொல்றேன், ஒரு தலைவரா ஒரு பண்பாடா நான் தமிழுக்கு கேட்கிறேன். இது நம்ம ஃப்ரெண்டு ஜீவாவுக்கு 2 நாடாளுமன்றத்துல தோல்வி சார், ஒரு சீட்டு தான் வந்துச்சு, 2 ஆட்சி இழந்துட்டு சார், ஆட்சி அதிகாரம் எல்லாம் போச்சு கொடுத்தது சார். அதுக்கு பின்னாடி உள்ளாட்சி துறையில 90% ஓட்ட திமுக வாங்கிட்டாங்க சார். நீங்க சொல்லுங்க சார், நியாயமா சார்? நான் என்ன சொல்றேன், நீங்களே ஒரு ஆளை செலக்ட் பண்ணி கொண்டு வாங்க, போதுங்க நான் எதிர்கட்சி தலைவரை வேணா இருக்கேன், இவரை நான் செலக்ட் பண்ணிட்டேங்க, இவர் தாங்க இனிமேல் பொதுச் செயலாளர். ஏன் இந்த பண்பாடு வரமாட்டேன்? ஏன் இந்த பெருந்தன்மை வரமாட்டேன்? கட்சி அடிதே சார், ரத்த சிந்தி வளர்த்த இயக்கம் சார், சாதாரண இயக்கம். அவர் கட்சியை சரியா வழிநடத்தலன்னு கட்சியை உடைப்பது அதுக்கு எப்படி சரியா இருக்க முடியும்? ஜீவா 11 வருஷம் அந்த கேஸுக்கு ஓடானவன், பிணை கொடுத்தவன், இப்படி தியாகம் செய்த தொண்டர்கள். அதைத்தான் சொன்னேன், உங்களெல்லாம் அதுக்கு தான் சொன்னேன், உங்களை நீக்கும் போது இவங்க எங்க இருந்தாங்கன்னு கேட்டேன். நான் உங்களை தப்பா பேசவே இல்லை ஜீவா. இல்லங்க, அவர் என்ன கேக்குறாரு, உங்களை நீக்கும் போதெல்லாம் அவங்க எல்லாம் எங்க போனாங்க, கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மட்டும் வருதா அந்த எண்ணம் அப்படின்னு. You are 100% correct. அப்ப எல்லாம் வேடிக்கை பார்த்தவங்க தான் இப்ப கூச்சலிடுறாங்க, அப்ப எல்லாம் ஆதரவா இருந்தவங்க தான் இப்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதை நான் ஒத்துக்கல நானு. ஆனா ஏதாவது ஒண்ணு நல்லது நடக்கணும், கட்சி வளரணும்னு நினைச்சா பழனிசாமி விலகணும், இவர்கள் மந்திரி சபையில் போக கூடாது. அதுதான் என்னுடைய முடிவு. சரி.